நண்பர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய பிரச்சாரத்தை இப்போ தான் துவக்கியிருக்காரு. போன சனிக்கிழமை துவக்கினார் திருச்சியில். ஒரு பெரும் கூட்டம், குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவு அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவை அனைத்தும் வாக்காக மாறுமா இல்லையா என்பதற்கான எந்த விதமான ட்ரையலும் இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நடத்தவே இல்லை. இடையில் எத்தனையோ இடைத்தேர்தல்கள் வந்திருக்கு, உள்ளாட்சி தேர்தல்கள் வந்திருக்கு. ஸோ தேர்தலில் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் போட்டியிடவே இல்லை. நேரடியாக சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது என்ற முறையில் தான் அவங்களுடைய அணுகுமுறை என்பதற்கு. அதனால் ஒரு வெற்றிகரமான நடிகர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு கதாநாயகனாக நீண்ட காலமாக தமிழ் திரையுலகில் ஒரு வெற்றிகரமான நடிகராக அவர் இருந்திருக்கிறார். அந்த முறையில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகமான ஒரு நடிகர் என்கிற முறையில் அவரை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் கூடுவது என்பது இயல்பான ஒன்று. ஏற்கனவே தோழர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது, சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது, தனது நண்பர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இந்த மாதிரிலாம் பெரும் கூட்டங்கள் வரதான் செஞ்சுருக்கு. ஆனால் அதெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது வேறு இருக்குது. அதனால் இது ட்ரையல் பார்ப்போம். 26 அவர் போட்டியிட்டதுக்கு பிறகு தான் அவருக்கு ஆக்சுவலாக என்ன வாக்குப்பலம் இருக்குது இல்லைன்றதே தெரியும். இப்போ அவருக்கே தெரியாது, எனக்கு தெரியாது, வேணாம் அவருக்கே கூட தெரியாது. பட் எல்லா கட்சியுமே நாங்கள் வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் என்கிற முறையில் தானே சொல்லுவாங்க. அந்த முறையில் தான் அவங்களும் சொல்கிறாங்க. நாளைக்கு கோயில்பட்டியில் தீப்பெட்டி தொழிலில் நூற்றாண்டு விழா நடக்கப்படுது. இதில் நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க நன்றி அறிவிப்பு கூட்டமாக அதை வைக்கணும்னு சொல்லி தீப்பெட்டி தொழிலாளர்கள்லாம் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 18% கொண்டு வந்தது அவங்க தான், 12% குறைச்சது அவங்க தான். இதில் நன்றி தெரிவிக்கிற மாதிரி இல்லை, நன்றி தெரிவிக்கிறது. தீப்பெட்டி தொழிலாளர்களோ தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிறு உற்பத்தியாளர்களோ நன்றி தெரிவிக்கல. அது அதிமுக பிஜேபியினுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அதனால் அந்த கட்சிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தட்டிகள் வைக்கப்பட்டிருக்க. நாளைக்கு இங்கே தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களும் அந்த விழாவுக்கு போக போகிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் தீப்பெட்டி தொழில் அழிந்ததுக்கு காரணம் பிஜேபி அரசாங்கத்தினுடைய சரக்கு மற்றும் சேவை வரி தான். தீப்பெட்டிக்கெலாம் 18% வரியை போட்டு அந்த தொழிலையே ஒழிச்சு கட்டினது அவங்க தான். இப்போ ஒரு சிறிய அளவில் குறைச்சிருக்காங்க. இன்னமும் கூட தீப்பெட்டிலாம் இப்போ பயன்பாட்டிலே கிட்டத்தட்ட இல்லாமல் போயிட்டு இருக்குது. எல்லோரும் லைட்டரும் மட்டதுன்னு வந்ததுக்கு பிறகு அதுக்கெல்லாம் சுத்தமாக வரியே போடக்கூடாது. அதனால் கடுமையான விலைவாசி உயர்ந்திருக்கு. நான் சொல்கிறேன், தீப்பெட்டிலாம் ஒரு சின்ன அளவிலான முதலீடு செய்து உற்பத்தி பண்ணக்கூடிய, அது ஒன்றும் பெரிய நிறுவனங்களோ கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு போட்டு செய்யக்கூடியதில்லை. அதுக்கெல்லாம் வரியே ரத்து பண்ணணும். அது அறிவிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு அறிவிச்சா நாங்கள் வரவேற்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.